டேய் பாசா கதவை திறடா. டேய் பாசா கதவை திறடா. டேய் இப்ப கதவை திறக்கவே இல்லையா? அண்ணா சொல்லுங்கண்ணா. ஏமா எங்கம்மா உன் புருஷன்? அண்ணா அவர் வேலைக்கு போயிருக்காருங்கண்ணா. அவன் வண்டி கீழே நிக்குது. இல்லண்ணா அவர் வண்டி கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு, அதனாலதான் அவர் ஃப்ரெண்டு கூட போயிருக்காருங்கண்ணா. வாங்கின பணத்தை எப்பமா தருவீங்க? அண்ணா அவர்கிட்ட இன்னும் 2-3 மாசத்துல வாங்கி கொடுத்துட்றேண்ணா. அவன் பண்றதை பார்த்தா எனக்கு பணத்தை திருப்பி தர மாதிரி தெரியல. அண்ணா இல்லண்ணா, எப்படியோ ஒண்ணு அவர்கிட்ட பேசி எப்படியாச்சும் உங்க பணத்தை வாங்கி கொடுத்துட்றேண்ணா. உன்னை நம்பிதாம்மா போறேன். அவன் இப்படியே பண்ணிட்டு தானே வச்சுக்குவேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போற மாதிரி இருக்கும். பாத்துக்கோ. போயிட்டானா? இன்னமும் 50,000 கொடுத்துட்டு 5 லட்சம் கொடுத்த மாதிரி வீடியோ வந்து கேட்க வந்துட்டான். 50,000? 50,000 வாங்கி என்னங்க பண்ணீங்க? இந்த கேள்வி மாதிரிலாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க கூடாது. போடுறது தின்னுட்டு பொத்திக்கிட்டு இருக்க மாதிரிதான் இரு. அதை விட்டு இந்த கேள்விலாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. போ, சுகர் ஜாஸ்தியா பூஸ்ட் போட்டு எடுத்துருவா போ. ஏங்க இந்த அர்ஜுன் போன் பண்ணி காசு கேட்டுட்டே இருக்காரு, அவருக்கு இப்ப நான் என்ன பதில் சொல்றது? ஏய், நான் அவனுக்கு பணம் கொடுக்கறதுக்காக தான் நான் 25,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கேம் விளையாண்டுட்டு இருக்கேன். 25,000? 25,000 உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஏய், நான் ஆன்லைன்ல லோன் வாங்கினேன். 25,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வின் பண்ணா அப்படியே டபுள் 50,000 கிடைக்கும். இப்ப அந்த 25,000 எப்படிங்க கட்டுவீங்க? ஷோ கேம் விளையாடும் போது பேசாதடி, நூறுடி வந்தான்ட்ட. நான் கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. பேசி பேசி அது 25,000 போயிருந்தாண்டா. டென்ஷனா இருக்கு, அடிச்சு மூச்சு உடைச்சிருவோம். போயிருந்தாண்டா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த அண்ணனுக்கும் நான் எப்படி பதில் சொல்லுவேன்னு தெரியல. ஓ, புத்தரை பிடிக்கணுமே, என்ன பண்றது? மச்சி மாதேஷ், டேய் மச்சான், டேய் ஒரு எமர்ஜென்சிடா, டேய் ஒரு 10,000 மட்டும் அனுப்பிச்சு விடுறா. டேய் 1 வீக்ல கொடுத்துறேன்டா, கண்டிப்பா 1 வீக்ல கொடுத்துறேன்டா. சரி மச்சான், சரி அனுப்பிடு. தேங்க்ஸ்டா. ஏங்க இங்க பாருங்க, உங்களை பத்தின தப்பான வீடியோ போட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. யாருங்க இது? ஓ அதுவா, நான் ஆன்லைன்ல லோன் வாங்கினேன்னு சொன்னேன்ல, அவன் பார்த்த வேலைதான் அது. இந்த மாசம் லோன் திருப்பி கட்டாததுனால இந்த மாதிரிலாம் வேலையை பார்த்து வச்சிருக்கிறான். நீ ஒண்ணும் பயப்படாத, போ போய் வேலையை பாரு. ஒரு வேலை வெட்டிக்கு போகாம மாமன், மச்சான், அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சின்னு எல்லாத்துக்கிட்டையும் 100, 50 கடன் வாங்கி ஆன்லைன் கேமுங்கிற பேர்ல சூதாட்ட விளையாட்டு இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? சீ, உன்னையெல்லாம் நம்பி எங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். இந்த நேரத்துல வேற. அண்ணா, ஏன்டா சொல்ல மாட்டேன்? உனக்கு ஆத்திரவசத்துக்கு பணம் கொடுத்தேன்ல, இப்போ உனக்கு வேண்டாம் ஆயிட்டுல. அண்ணா உங்க பணத்துக்காக தான் நான் பேசிட்டு இருக்கோம். ஒரு 1 hour கழிச்சு வாங்கண்ணா, கண்டிப்பா கொடுத்துட்றேண்ணா. நல்லா கொடுத்து கிளிப்ப. சீ, வாய மூடு. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். அண்ணா உங்ககிட்ட குடுக்கறதுக்கு இப்ப என்கிட்ட எந்த காசும் இல்லைண்ணா. என்கிட்ட இந்த நகை மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு சேர வேண்டிய வட்டிக்கு முதலுக்கு இந்த நகையை வச்சுக்கோங்கண்ணா. அண்ணா இனிமே வந்து இவன் பணம் கேட்டான்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்கண்ணா. எத்தனையோ பேர் கணக்கு வழக்கு வச்சிருக்கமா, நான் புருஷன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லம்மா. சூதாட்டம் விளையாடுறங்கிற பேர்ல உன்னையும் பையனையும் வித்துட்டு போயிடுவாமா.
பார்த்து இருந்துக்கோ, நான் போயிட்டு வரேன். பாத்துக்கோ, இதுதான் உன்னோட லட்சணம். இப்படிதான் உன் மேல மரியாதை வச்சிருக்காங்க. ஆர்த்தி சாரிடி. சீ, போ. ஃபோனில் வர விளம்பரத்தெல்லாம் பார்த்து நானும் ஆன்லைனில் கேம் விளாண்டு பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ நான் அவமானப்பட்டு நிற்கிறேன். என்ன மாதிரி நீங்களும் ஏமாந்துடாதீங்க.